இந்த மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, டிப்ஸ் எல்லாம் இருக்குது. பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி உங்களுக்கும் ப்ளவுஸ் கட்டிங் வேணுமா? இப்போ நான் சொல்கிற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி கட் பண்ணுங்கள். எங்கேயுமே சுருக்கி எதுவுமே இருக்காது, பெர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளவுஸு. எங்கிட்டுமே எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் ப்ளவுஸ் கட்டிங் போடணுன்னா என்னோடய கட்டிங் வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில டவுட்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் சொல்லி நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு கஸ்டமரோட அளவு ப்ளவுஸு. இவங்களுமே நிறைய ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. கழுத்து இறக்க சொல்லியிருக்காங்க, இடுப்பு இறக்க சொல்லியிருக்காங்க, முன்கழுத்துமே கொஞ்சம் இது பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே நான் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் அந்த ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதில் வந்து நான் ப்ளவுஸோட உயரம் வந்து மார்க் பண்ண போகிறேன். அளவு ப்ளவுஸ் வச்சு என்ன பார்த்துக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே மேலே கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அவங்க இறக்கம் கேட்டிருக்காங்க, அந்த இறக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு கீழே அவங்க 1/2 இன்ச்சு ஒரு இறக்கம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதை இங்கே வந்து நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கழுத்தோட இறக்கம் நமக்கு கரெக்டாக வரணும் இல்லையா, அதுக்காண்டி அந்த 1/2 இன்ச்சு இங்கே கீழே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம கழுத்தோட இறக்கம் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சோம்னா இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே கரெக்டாக ப்ளவுஸ் வச்சு கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அவங்க இறக்கம் கட்டதுனால நான் தையலுக்கு மேலே எப்போயும் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணுவேன். அவங்க இறக்கம் கேட்டிருக்காங்க, அதனால் இந்த கரெக்டான அளவுலேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி நான் மார்க் பண்ணலை. ஓகேங்களா? இப்போ இடுப்பு சுற்றளவு அடுத்து ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பேக்கையும் நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இங்கே நம்ம வச்சு இந்த மாதிரி இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே தையல் போட்டிருக்காங்க இல்லையா, தெரியுதுங்களா, அதில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு தையலுக்கு 2 இன்ச்சு டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ ஆம்கோலோட இறக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டான அளவில் அவங்க தைச்சிருக்காங்களா அதில் மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ மார்க்கிங் பண்ணுறது பூரா முடிஞ்சு. அடுத்து அவங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து நான் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கழுத்தோட இறக்கம் வந்து 9 இன்ச்சு கிட்ட வருது. அதனால் நம்ம ரொம்ப அகலம் இறக்கம் இருக்கிறதுனால அகலம் போட்டோம்னா ஷோல்டர் வந்து இறங்கிக்கிட்டே வரும். அதனால் வந்து 2.5 இன்ச்சு கழுத்தோட அகலம் வச்சுருக்கேன். அவங்க ஷோல்டரோட அகலம் எவ்வளோ இருக்குது நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்துக்கலாம். 2 இன்ச்சு இருக்குது. அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு மொத்தம் அதோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். கழுத்து ஷோல்டரும் சேர்ந்து 5.5 இன்ச்சு. ஓகேங்களா? 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அதை அப்படியே நம்ம கீழே வச்சு மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதை வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டாச்சு. இப்போ ஆம்கோலோட இறக்கம் வந்து ஷோல்டரும் அகலமும் சேர்ந்து, இப்போ ஷோல்டரும் கழுத்தோட அகலமும் சேர்ந்து 5.5 இன்ச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 5.5 இன்ச்சு தான் வச்சு மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டாச்சு. அவங்க அளவு ப்ளஸில் வந்து ஆனால் 5.25 இருக்குது. நான் 5.5 வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். அதில் ஆம் ரவுண்டு எடுத்துகிட்டு பாடி ஜஸ்ட் அளவும் பாடி மேட்சும் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். வரலைன்னா நம்ம கொஞ்சம் 1/4 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து 5.5 இன்ச்சு இருக்குங்களா, 5.5 இன்ச்சில் பாதி 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஆம் ரவுண்டு கரெக்டாக ஒரு சிலருக்கு வரலைன்னு சொல்கிறாங்களே, அதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அதே அளவு 2.25 வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவு மூணையும் நம்ம ஜாயின் பண்ணி ரவுண்ட் போட்டுறணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம மார்க் போட்டுக்கலாம். இப்போ இந்த மூணையும் நம்ம ஜாயின் பண்ணி ரவுண்ட் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம
செஸ்டோட அகலம் எடுக்கணும். செஸ்டோட அகலம் வந்து இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்க, இந்த செஸ்ட் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜெஸ்ட்டும் இப்படி இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நம்ம மடக்கி இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரெண்டையும் இந்த மாதிரி மடக்கிட்டு வச்சுக்கோங்க. இங்கே கரெக்டான அளவு இருக்குது இல்லைங்களா, அங்கேயும் இங்கே கரெக்டான அளவு இருக்குது இல்லைங்களா, அங்கேயும் நம்ம இந்த ப்ளவுஸை வந்து வைக்கணும். இந்த கழுத்தை வந்து இங்கே வச்சுக்கலாம், கழுத்து பகுதியில் வச்சுக்கலாம் கரெக்டானதில். இங்கே இந்த மாதிரி வச்சுக்கலாம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி வச்சு அப்படியே நம்ம எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இது லைனிங் துணினால நீங்கள் வச்சீங்க கரெக்டாக இருக்குது. இதே சாதா ப்ளவுஸ் வச்சீங்கன்னா இழுக்க வரும், பெருசாகும்ல, அப்போ எப்படி அளவு வைக்கிறது? அதை நான் இதையுமே இழுக்கவே இல்லை. லைனிங் வந்து எந்த ப்ளவுஸுமே அவ்வளோவா அதை வந்து ஒரு மேக்ஸிமம் ரொம்ப இழுக்கக்கூடாது. ஒரு அரை இன்ச்சுக்கு மட்டும் இழுத்து வர்ற மணிக்கு வச்சுக்கணும். இப்போ சாதா ப்ளவுஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சாதா ப்ளவுஸ் வச்சோம்டா இழுக்க வரும், இழுக்கக்கூடாது. இங்கே கரெக்டாக இங்கே இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கேயும் கரெக்டாக வச்சுட்டு இந்த ரெண்டையும் ஒன்று போல எடுத்து இங்கே கரெக்டாக வச்சுன்னா இழுக்காம நீ விட்டுட்டேன்னா அந்த அகலம் உனக்கு கரெக்டாக வந்துடும். இழுத்தேனாலே அந்த அகலம் கிடைக்கும். சரிங்கக்கா, இது ஓகே. இப்போ இது இழுத்தனால எனக்கு கூட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது? கரெக்டாக அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ உனக்கு அது கூட வந்துருச்சுன்னா நீ இப்போ திருப்பி இந்த ப்ளவுஸ் அந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கோ. மடிச்சு போட்டுட்டு ரெண்டையும் ஒன்று போல் கரெக்டாக வச்சுக்கோ. ஆம் போல் ஒன்று போல் வச்சுக்கோ, இதையும் ஒன்று போல் வச்சுக்கோ, இதையும் ஒன்று போல் வச்சுக்கோ. வச்சுட்டு இப்போ இங்கேருந்து இங்கே இந்த அளவுக்கு இந்த அளவு நீ எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துக்கோ. 9.5 இன்ச்சு. 9.5 இன்ச்சு ஓகேங்களா? இப்போ அதே அளவு நம்ம இங்கே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமான்னு பார்க்குறோம். இந்த பார்த்துக்கோ கரெக்டாக 9.5 இன்ச்சு. கரெக்டாக ஒரு இழுத்தம்னா கொஞ்சம் இழுத்தம்னா உனக்கு இப்போ நான் இதை இழுத்துருந்தேன்னா இங்கே 1/2 இன்ச்சு இங்கே வந்து கம்மியாக, இது வந்து 9.5 இன்ச்சு வந்து இங்கே 9.75 10 இன்ச்சு இந்த மாதிரி வந்துடும் இழுக்கும்போது. நான் வந்து இழுக்காம தான் வச்சிருக்கேன். இங்கேயே 9.5 இருக்குது. இந்த மாதிரி எடுக்கும்போது 9.5 வருது. அதையே நான் இங்கே வச்சு மார்க் பண்ணி உன்கிட்ட காட்டுறேன். இந்த பார்த்துக்கோ கரெக்டாக 9.5 இருக்குது. அப்போ நான் இழுத்து வச்சிருந்தேன்னா கூட வந்துச்சுன்னா ஒரு டவுட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து அளந்து பார்த்துக்கோ. இது வந்து நம்ம இழுக்க மாட்டோம்ல, அப்படியே நம்ம ப்ளவுஸ் வந்து கீழே போட்டுட்டு அப்படியே வச்சு அளந்து பார்ப்போம். அப்படிங்கும்போது நம்ம இந்த அளவு வந்து கரெக்டாக அதில் இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட்டுக்கு நம்ம வச்சு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி இப்போ இதை வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது 1/2 இன்ச்சு நமக்கு கம்மியாக தான் வரும். 9 இன்ச்சு தான் வரும். 9 இன்ச்சு தான் வரும். இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது 9.5. இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்க்கும்போது 9 இன்ச்சு வரும். 1/2 இன்ச்சு அதை காட்டில் 1/2 இன்ச்சு கம்மியாக வரும். இப்போ நம்ம அந்த மாதிரி அளந்து பார்த்துக்கணும். ஓகேவா? இது வந்து சாதா ப்ளவுஸும் அவங்க கொடுத்தது என்கிட்ட கொடுத்துருக்கிறது லைனிங் ப்ளவுஸு. அதை காட்டில் நம்ம 1/4 இன்ச்சு உள்ள 1/2 இன்ச்சு தள்ளி தான் மார்க். இது எப்படி? இப்போ சாதா ப்ளவுஸ் கொடுத்தா என்ன செய்வீங்க? அதை வந்து 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி தான் மார்க் பண்ணணும். இதே அளவுக்கு வச்சா லூஸ் விழுகும். நமக்கு லைனிங் ப்ளவுஸ் அளவுக்கே வச்சோம்னா லூஸ் விழுகும். இப்போ லைனிங் வச்சா ஒன்றும் பிரச்சனை. லைனிங் ப்ளவுஸ் அளவே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் ப்ளவுஸை கொடுத்து சாதா ப்ளவுஸ் தைக்க சொன்னாங்கன்னா இந்த லைனிங் ப்ளவுஸை காட்டில் ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி தான் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். உள்ள தள்ளி. ஆமா, இது வந்து அதில் உள்ள அளவு லைனிங் ப்ளவுஸ்ல உள்ள அளவு அதை ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா 2 துணி தைக்கிறனால உள்ள அது வேற அளவு வரும், இது வேற அளவு வரும். இதனால ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இதில் வந்து இவங்களுக்கு வந்து ஆம்கோலோட ரவுண்ட் வந்து உள்ள குடி எடுக்கிறேன். ஓகேங்களா? 8 இன்ச்சு. இருங்க, இன்னொரு டவுட் எனக்கு என்னடா, இப்போ லைனிங் தைக்க போகிறோம், அப்போ சாதா ப்ளவுஸ் வச்சு அப்போ 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட்டி வைக்கணும். கை இதெல்லாம் 1/2 இன்ச்சு நம்ம கூட தான் வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஜஸ்ட் அகலமும் 1/2 இன்ச்சு கூட வச்சு மார்க் பண்ணிக்கணும். சரியா? இப்போ கையோட அகலம் வந்து இந்த மாதிரி 8 இன்ச்சு இருக்கு அவங்களுக்கு. அப்போ நம்ம வந்து சாதா ப்ளவுஸ்னால 7.5 வந்தால் போதும். அப்போ இந்த 1/4 இன்ச்சு நம்ம உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து அந்த 7.5 இன்ச்சு நமக்கு மேட்ச் ஆகும். மேலே தையலுக்கான அளவு வந்து 1/2 இன்ச்சு மேலே விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வச்சு பார்க்கும்போது 7.1 தான் வருது. அப்போ லைட்டாக நம்ம ஒரு கொஞ்சமாக இறக்கிக்கலாம். இப்போ இது கை சுற்றளவு எவ்வளோ காருது? ஆம்கோல் ரவுண்ட் வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் 8 இன்ச்சு இருக்குது. 8 இன்ச்சு நம்ம 1/2 இன்ச்சு குறைச்சிக்கிறோம். குறைக்கும் போது அப்போ 7.5 இன்ச்சு. அப்போ இது வந்து நம்ம 9 இன்ச்சு வருதா, இது வந்து 8.5 இன்ச்சு வைக்கணும் நமக்கு. இந்த மாதிரி 9 இன்ச்சு வந்திருக்கு. இதில் 9 இன்ச்சு இங்கே இருக்குது. நான் இந்த 8.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இங்கே வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நமக்கு 7.1 தான் வருது. 7.5 இன்ச்சு வரணும். அதனால் திருப்பி நான் ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணுறேன். ஆம்கோல் ரவுண்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு
இந்த ரவுண்டை வந்து அப்படியே நான் கொடுத்துட்றேன். இப்போ இதில் வந்து எனக்கு 7 இன்ச்சு மேட்ச் ஆகணும். 7 இன்ச் இந்த மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி பொறுமையாக கரெக்டாக வந்துச்சா? 7 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. நம்ம கரெக்டாக இருக்குது. இது சாதா ப்ளவுஸ்னால நம்ம கரெக்டாக வருவோம். இப்போ இங்கே தான் கரெக்டு. நம்ம வரைஞ்சது எல்லாமே கரெக்டாக ஆம் போடுறோம். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா தையலுக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் பேக்கு. அடுத்து ஸ்லீவ் நம்ம கழுத்து ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு வச்சுட்டு அதை பாக்ஸ் போட்டுக்குவோம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டாச்சு. இவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெளியே தள்ளி மார்க் பண்ணுறேன். எதுக்கு இது வந்து கழுத்து கொஞ்சம் அகலமாக விரிவாக வேணும்னா. ஆமாம், மேலே வந்து அதே 2.5 இன்ச்சு தான் வச்சுக்கணும். கீழே மட்டும்தான் கழுத்தோட அகலம் வந்து கொஞ்சம் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா கீழே மட்டும்தான் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா மேலேயும் அதே அளவு வைக்கக்கூடாது. மேலே அதே அளவு கொஞ்சம் வச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து கீழே இறங்கிக்கிட்டே வந்துடும். இந்த ஷோல்டர் வலிஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்களோ அது அதனால் அந்த மாதிரி வந்துடும். மேலே அதே அளவு தான், கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு இது பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இவ்வளோ தான் பேக்கு. இதை இங்கே இப்போ நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை இங்கே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவங்க ப்ளவுஸ் இடுப்பு இறக்கம் கேட்டிருக்காங்க, கழுத்து இறக்கம் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே நம்ம வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணி. இப்போ எனக்கு ஒரு டவுட்டுக்கா, என்னடா இப்போ பின்பாட்டு வந்து எனக்கு கழுத்து இறக்கி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி வைப்பீங்க? இப்போ அவன் இந்த கழுத்து இறக்கம் தான் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு. சரிங்கக்கா, அப்போ முன்னாடி பட்டி இதெல்லாம் எப்படி இறக்குவீங்க? முன்னாடி பட்டி இதெல்லாம் இறக்க தேவையே இல்லை. பின்பாட்டு மட்டும் இடுப்பு பட்டி இருக்குல்ல, அதை மட்டும்தான் நம்ம இறக்கணும். அந்த இப்போ கட் பண்ணும்போது உனக்கு சொல்கிறேன், இது வந்து நான் இறக்க வச்சிருக்கேன் இல்லையா, 1/2 இன்ச்சு இறக்க வச்சிருக்கேன். அப்போ அந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம பட்டியில தான் இறக்க வச்சிருக்கோம். பட்டியில இறக்க வச்சுக்கணும். கிராஸ் இதெல்லாம் இறக்க கிராஸை தொடக்கவே கூடாது. பட்டியை மட்டும்தான் இறக்க வச்சுக்கணும். அது முன்பட்டி முன்னாடி வர பட்டியில் இறக்கிடக்கூடாது, பின்பட்டியில தான் இறக்கிக்கணும். முன்பட்டியில் இறக்குனேன்னா பட்டன் பீஸ் இறக்கமாக வந்துடும் உனக்கு. அதனால பின்பட்டியை மட்டும்தான் நம்ம 1/2 இன்ச்சு இறக்கி விட்டுற மணிக்கு இருக்கும். கட் பண்ணியாச்சு. இது பேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே இடுப்பு இறக்கணும்னா நம்ம பட்டியை தான் இறக்கணும். கிராஸ் இதெல்லாம் இறக்கணும்னா கிராஸ் அவங்களுக்கு இறங்கி போயிடும். கிராஸ் வந்து துங்குன மணிக்கு போயிடும், அசிங்கமாயிடும். அதனால கிராஸை வந்து எப்பயுமே கை வைக்கக்கூடாது. நம்ம கிராஸ் அவங்க பத்தலை, ரொம்ப ஏறிக்கிட்டு இருக்க மணிக்கு இருக்குது, பாதியில் நிற்கிது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம கிராஸ் இறக்கணும். மற்றபடி கிராஸ் எல்லாம் இறக்கவே கூடாது. இடுப்பு இறக்க வச்சோம்னா பட்டியை மட்டும்தான் நம்ம இது பண்ணிக்கணும், இறக்கிக்கிறோம். அதுவுமே சைடு பட்டியை மட்டும் தான் இறக்கணும், முன் பட்டி இறக்கக்கூடாது. அந்த மாதிரி. இப்போ இந்த ப்ளவுஸை வந்து ஸ்லீவ் வந்து மடக்கியாச்சு. மடக்கி போட்டுட்டு நம்ம ரா எட்ஜஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் ஒன்று போல வச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஹெம்மிங் பண்ண போகிறோம். அதனால் 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? ஹெம்மிங் பண்ணுறதுனால 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இவங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் வந்து இப்படி இங்கே கீழே வைப்போம். வச்சுட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணியாச்சு. அதை அப்படியே நம்ம இந்த கையில் பிடிச்சிட்டு உயரம் வந்து மார்க் பண்ணணும். ஸ்லீவோட உயரம் வந்து கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணுறோம். இங்கே கீழே கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, தையலுக்கு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்லீவ் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இங்கே ஸ்லீவோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். நம்ம கீழே ரவுண்டோட அகலம், ஸ்லீவ் ரவுண்டோட அகலம் வந்து 6 இன்ச்சு ஒரு புள்ளி கூட வருது. அப்போ நம்ம இங்கே 7 இன்ச்சு ஒரு புள்ளி கூட வைப்போம். சரிங்களா? இது எப்படி
6 இன்ச்சு ஒரு புள்ளி வருது, 1 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு ஒரு புள்ளி அந்த மாதிரி வைக்கணும். இப்போ இதான் அடிங்கை சுற்றளவு. இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 8 இன்ச்சு இருந்துச்சு இல்லையா, கரெக்டாக 8 இன்ச்சு வந்துருச்சா, அடிங்கை சுற்றளவு 8 இன்ச்சு வந்துருச்சா. இப்போ இதே இது நமக்கு சாதா ப்ளவுஸ் 7.5 இன்ச்சு தான் வரணும். அப்போ நமக்கு இங்கேயுமே கை ஸ்லீவை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம். அதாவது 5.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே 6.25 வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணால் அதில் வந்து நமக்கு 7.5 இன்ச்சு கரெக்டாக மேட்ச் ஆகும். மேட்ச் ஆயிடுச்சா. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லீவ் வந்து எடுக்கணும். அப்போ லைனிங்க்கும் சாதா ஜாக்கெட்டு கட்டிங் போடையில் பார்த்து தான் வெட்டணும். ஆமாம், நீ இதே அளவுக்கே நீ கட் பண்ணி சாதா ப்ளவுஸை தைச்சேன்னா அவங்களுக்கு லூஸ் விழுகும். எல்லாமே லூஸ் கிராஸ் முதற்கொண்டு லூஸ் விழுகும். அதனால நம்ம வந்து பின்பாட்டை கரெக்ட் பண்ணி கட் பண்ணிட்டோம்னா நம்ம கிராஸ் வந்து லூஸ் விழுகாது. நம்ம இந்த அளவுலேயே இந்த அளவே நம்ம பின்பாட்டு இதில் இங்கே லைனிங் சாதா ப்ளவுஸ்லையும் கட் பண்ணோம்னா இப்போ கிராஸும் அதே அளவு தான் கட் பண்ணுவோம், அப்போ லூஸ் விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி தான். இப்போ இவங்க அளவு ப்ளவுஸில் வந்து அடிங்க எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த இருக்கு பார்த்துக்கோங்க. இந்த அக்கில் பிடிச்சிட்டு இங்கே இழுக்கும்போது நமக்கு எக்ஸ்பெண்ட் ஆகாது. அந்த இடத்துல வந்து டேப்பை வைக்கணும். டேப்பை வச்சுட்டு பார்த்துக்கோங்க. நான் சொன்னது கரெக்டாக 7.1 இருக்கா, கீழே 6.1 மேலே 7.1 வந்திருக்கா. இந்த மாதிரி தான் நம்ம அடிங்கை வந்து எடுத்துக்கிடணும். அப்போ எடுக்கும்போது அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இதை 7.5 பாதி 3.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதை பண்ணி நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இவ்வளோ தாங்க ஸ்லீவ் மார்க் பண்ணுறது, இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை இதில். அவ்வளோதான், முடிஞ்சு. இது போக தையலுக்கு மிச்சம் இருக்கிறது வந்து தையலுக்கு. ஓகேங்களா. இப்போ இதை ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கை குழிவு வெட்டுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதிலேருந்து ஆரம்பித்து இந்த கொண்டு போய் டச் பண்ணி இந்த இதில் இப்படி முடிக்கணும். இந்த இடத்துல இங்கேருந்து நம்ம ஆரம்பித்து லைட்டாக அப்படியே பெண்ட் எடுத்து இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் டச் ஆகி இந்த மாதிரி கொண்டு போய் முடிச்சிடணும். அப்போ நம்ம வெட்டும்போது இங்கேருந்து இப்படி வெட்டி வரும்போது கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ இதை கட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இங்கேக்குள்ள ஒரு அரைக்காத்து போட்டுடலாம் கரெக்டான இடத்துல. அது மாதிரி மேலே ஒரு அரைக்காத்து. இப்போ இதை நம்ம குடஞ்சி அந்த கை குழிவு எடுத்துக்கலாம் நம்ம. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதை இப்படி கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஃபிஷ் கட் மாணிக்கு வரும். அது நம்ம வரைஞ்சதுலேயே அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ குடஞ்சி வெட்டினதில் ஒரு அரைக்காத்து போட்டுடலாம், ஒரு அடையாளத்துக்காண்டி. இதை பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம மடித்து போடும்போது வெட்டினது இந்த மாதிரி தான் வரும் நமக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சாதா கட்டிங்கில், அதனால் நம்ம வந்து துணியை வந்து கிராஸாக போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டாச்சு. கிராஸ் கட்டிங் போட போகிறோம். நம்ம பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே நம்ம இந்த இதில் போட்டு அப்படியே ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே அரைக்காத்து போட்டதையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். ஸ்லீவை மார்க் பண்ணியாச்சு. இப்போ கழுத்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இங்கிட்டு முன்னாடி பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. நான் வந்து எப்பயுமே பட்டியோட உயரம் வந்து 3 இன்ச்சு வைக்க சொல்லுவேன் இல்லையா, அந்த 3 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கரெக்டாக வச்சு 3 இன்ச்சு வச்சு பட்டியோட உயரம் வந்து மார்க் பண்ணுறேன்.
இப்போ மார்க் பண்ணிவிட்டு பேக் அப்படியே எடுத்துடலாம். இப்போ கழுத்தோட அகலம் வந்து எவ்வளவு 2.5 இன்ச்சு. கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 5.5 இன்ச்சு மடிச்சு மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு. அந்த கரெக்டாக அந்த 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணும்போதே இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா தைக்கும்போது ஷோல்டர் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வர்றது அந்நேரம் நம்ம வந்து கட் பண்ண முடியாது. அதனால் கட் பண்ணும்போதே நம்ம கரெக்டாக கட்டிங் போடும்போதே அதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ நம்ம வாட்டில் வேகமாக விறுவிறுன்னு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கீழே மார்க் பண்ணியாச்சு. அரைக்காத்தை கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. நம்ம பேக்கில் வந்து 1.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, இங்கே 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை நம்ம கொடுத்துக்கலாம். வரைஞ்சாச்சு. இப்போ கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு. அந்த 2.5 இன்ச்சு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பின் கழுத்து வந்து அதில் வந்து 1/2 இன்ச்சு கூட வந்து வெட்டியிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த நமக்கு 2.5 இன்ச்சு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுக்கு கழுத்தோட அகல உயரம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம மார்க் பண்ணணும். இந்த ஹூக் பக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு தையல் கூடல நீங்கள் தையல் கூட மாட்டேங்கிறாரு. இப்படியே அதை மார்க் பண்ணிட்டு இதுலேயே கரெக்டாக கட் பண்ணிடுவேன். நீங்கள் கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு மேலே கரெக்டாக நான் ஸ்டிச் இது பண்ணிட்டு மேலே 1/2 இன்ச்சு வச்சு இந்த இடத்துல தான் கட் பண்ணுவோம். அதனால நான் இந்த இடத்துல இப்படியே மார்க் பண்ணிடுவேன் தையலுக்கு விடாமலே. மேலே ஷோல்டர்ல இருந்தது அதை இப்படி தான் நீங்கள் இந்த மாதிரி 1/2 இன்ச்சு விட்டுட்டு அப்போ அந்த இங்கே தான் மார்க் பண்ணி இந்த இதை இப்படி ரவுண்ட் போடுவீங்க. அடுத்து இந்த இதை நீ இப்படி ரவுண்ட் போடுவேன். அது நான் ஃபஸ்ட்டு இங்கே இருந்தே வச்சு இந்த இதை இப்படி ரவுண்ட் போட்டுருவேன். ஓகே, புரியுதா? இல்லை நீங்கள் இந்த இப்படியே கூட இருந்தால் இருக்குல்ல, 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து தையலுக்கான பகுதியை விட்டுட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இதை இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டா இந்த ரவுண்ட் அப்படியே இந்த அளவு ப்ளவுஸில் இருக்க ரவுண்ட் அப்படியே போட்டுரும். போட்டாச்சா? இதுதான் இவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு. இப்போ நம்ம 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணணும். இந்த ரவுண்டு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி. இப்போ அவங்க கழுத்து இறக்கி கேட்டாங்களாக்கா? கழுத்து இறக்கம் கேட்கல. முன்கழுத்து இறக்கம் கேட்கல, பின் கழுத்து இறக்கம் கேட்டாங்க. 2 இன்ச்சு இறக்கம் இருக்குது அவங்களுக்கு. சரியா? அதனால இதை அப்படியே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு கீழே வச்சு மார்க் பண்ண அளவு இது, மேலே தையலுக்கான பகுதி இது. ஓகேவா? இப்போ வந்து அடுத்த பட்டன் பீஸ் பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். பூக்கு இந்த பக்கம் இந்த பட்டி வச்சு அடிச்சிருக்காங்க இல்லையா, அங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்ப்போம். 4 இன்ச்சு இருக்குது. 4 இன்ச்சு 4னா 1 இன்ச்சு சேர்த்து 5 இன்ச்சாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு கிராஸோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம மார்க் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த கிராஸ் எடுக்கிறதுல நிறைய டவுட் இருக்கும். இந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷார்ப் பாயிண்ட்டை நம்ம கையில் வைக்கும்போது இழுத்து பிடிக்கிற மணிக்கு தான் இருக்கும். அதை நீங்கள் கீழே இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு இதையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ கரெக்டாக இங்கேருந்து இந்த ஷார்ப் பாயிண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 10.1 இருக்குது. அதை அப்படியே இந்த இதில் கரெக்டாக அந்த 10.1 அந்த ஷார்ப்பில் கரெக்டாக வச்சு இங்கே இருக்கும்போது 12 இன்ச்சு இருக்குது. அப்போ தையலுக்கு நம்ம மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு விட்டு 13 இன்ச்சு வைக்கணும். பின்னாடி திருப்பி விட்டு நம்ம பார்த்துக்கலாம். இருக்குல்ல, இது வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். தையலுக்கான பகுதி எல்லாமே இருக்குதுல. ஷோல்டரில் கரெக்டாக இங்கே ஷோல்டரில் வச்சுட்டு இந்த ஷார்ப் பாயிண்ட் வரைக்கும் 11 இருக்கா, அதை அப்படியே இந்த மாதிரி எடுக்கும்போது 13 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. சரியா இருக்கா? இந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கணும். டாட்டுக்கு இப்போ பட்டியோட டாட்டோட உயரம் 13 இன்ச்சு. 12 இன்ச்சு இருந்துச்சு இல்லையா, 1 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த உப்பு இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த இது அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த அகலம் ஒட்டியிலேருந்து டாட்டு பிடிக்கிற அளவுக்கு. ஆமாம், அந்த டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 3.25 இன்ச்சு இருக்குது. 3.25 இருக்கா? இங்கேருந்து இந்த 3.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3.25னா 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து
3.25 3.25 மார்க் பண்ணியாச்சு. அப்போ இதுலேயும் அரை இன்ச்சு விடணுமா? ஆமாம், தையலுக்கான பகுதி விடணும்ல. அப்போ நீ உள்ள கையில் மடக்கி அடிச்சிருப்பீல்ல, ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த இது சேர்க்கணும்ல நம்ம இதில். சரி. இப்போ இந்த இது வந்து நிப்பிள் டு நிப்பிள் பாயிண்ட் எடுப்போம் இல்லையா, கரெக்டாக 3.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. அப்போ 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக நம்ம எடுக்கணும். 1/2 இன்ச்சு இதுலேயும் நம்ம தையலுக்கான பகுதி சேர்க்கணும். 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக எடுத்தாச்சா? அடுத்து அவங்க டாட்டோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். டாட்டோட அகலம் வந்து 1 இன்ச்சு தான் கரெக்டாக. இந்த பார்த்துக்கோங்க, கரெக்டாக 1 இன்ச்சு. அப்போ நம்ம இதில் வைக்கும்போது நமக்கு 1 இன்ச்சு டாட்டோட அகலம் கரெக்டாக வந்துருச்சா? 1 இன்ச்சு. இப்போ அங்கிட்டு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணால் அவ்வளோதான், அவங்க இது கிராஸ் அவ்வளோதான். இப்போ இதை இனி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது அடுத்து என்ன செய்யணும், இந்த மெயின் டாட் பிடிச்சிருக்காங்களே, அங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம், இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இன்ச் டேப்பை வச்சு பார்க்கும்போது 4.5 இன்ச்சு வருது இந்த சைடு. நம்ம அந்த சைடும் பார்த்துக்கலாம், ஏன்னா ஒரு சைடு கூட இருக்கும், ஒரு சைடு கம்மியாக இருக்கும். அப்போ அதை நம்ம 2 சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த சைடு நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கும், ஒரு ப்ளவுஸில் கம்மியாக இருக்கும். இந்த 4.25 தான் இருக்குது, அங்கிட்டு 4.5 இருந்துச்சு இல்லையா. அப்போ நம்ம 4.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2 ஈக்குவல் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு இந்த இது தையலுக்கானது சரியாக வந்துருச்சா? இப்போ அதில் வந்து லைட்டாக மட்டும் ஒரு கிராஸ் வரும், அவ்வளோதான். இவ்வளோதான் கிராஸ் எடுக்கிறது. இப்போ நமக்கு தைக்கும்போது அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ கட் பண்ணணும். இப்போ இதை நம்ம கட்டிங் போட்டுடலாம். துணியை திருப்பக்கூடாது, நம்ம தான் திரும்பி வச்சு வெட்டணும். அது கட்டிங் டேபிள் போட்டு வெட்டும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம வளைவு வெட்டும்போது நம்ம அங்கிட்டு இங்கிட்டும் நடந்து போய் வெட்டிக்கலாம். இது வந்து நம்ம உட்காந்து கட் பண்ணும்போது நம்ம எந்திரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு வளைய முடியாதுன்னு தான் துணியை நகட்டி கட் பண்ணுறோம். ஆனால் மேக்ஸிமம் துணி நகட்டக்கூடாது. நகட்டினாலே துணி வந்து ஒரு நேரம் முன்னப்பு நம்ம ஏறிக்கிடும். எல்லாமே மார்க் பண்ணதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டான அரைக்காத்து போட்டுடலாம். அது மாதிரி இங்கேயும் ஒரு அரைக்காத்து போட்டுடலாம். நாலு இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வருமா? சென்ட்ரு நீர் கிராஸ் இந்த மாதிரி இப்போ பிடிக்கும்போது இந்த கரெக்டாக வந்துருச்சா? இந்த டாட்டையும் வைக்கும்போது இந்த 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வந்துடும். கரெக்டாக அது வந்துடும். அப்போ இங்கேருந்து நம்ம பிடிக்கும்போது கிராஸ் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும், எதுவுமே இது இல்லாமல். இப்போ நீங்கள் இப்படி எடுத்து அளவு தைக்கிறதுனால கிராஸ் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிராஸோட உயரம் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த இடத்துல 3 இன்ச்சு கிராஸோட உயரம். இங்கேருந்து ஒரு கிராஸ் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை இங்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கும். இங்கிட்ட இருந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேக்குள்ள நீ 3 டாட் பிடிக்கணும். ஆம்கோல் டாட்டு, இங்கிட்டு பட்டன் டாட்டு, இது மெயின் டாட்டு, இது ஆம்கோல் டாட். ஓகே, எல்லாமே 1.5 இன்ச்சு தான். ஒரு சிலருக்கு வந்து 1.25 வைப்பாங்க. அது கப்பு வந்து அகலமாக பெருசாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி குறுக்கி வச்சோம்னா அவங்களுக்கு வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டாட் வந்து அகலமாக வைக்கணும். அது மாதிரி கப்பு வந்து ரொம்ப குத்திக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த டாட் வந்து அகலமாக தான் வைக்கணும். இது வந்து நார்மல். இன்னும் பக்கத்தில் 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வைப்பாங்க. இந்த 1 இன்ச்சுக்கு வைக்கும்போது ரொம்ப குத்திக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பட்டி கட் பண்ணுறதுக்கு இப்போ இங்கேருந்து எவ்வளோ இந்த பட்டியோட இந்த உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கேருந்து 3.25 அந்த 3.25 வந்து 2வது அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே கரெக்டாக வச்சு பார்க்கும்போது 10 இன்ச்சு இருக்குது. நமக்கு பட்டியோட நீளம் வந்து 10 இன்ச்சு. இதே தான் நம்ம பிரின்சஸ் கட் போடும்போதும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் பிரின்சஸ் கட்டும் போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள்.
பெர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஆம்கோல் எதுவுமே சுருக்கம் எதுவுமே இல்லாமல். வேணுன்னா உங்கள் பிரின்சஸ் கட் வீடியோ வேணுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? அது எப்படிக்கா நீங்கள் மட்டும் தைச்சா ஆம்கோலுக்கு கை சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அது எடுக்கும்போது கரெக்டாக அந்த பெர்ஃபெக்டாக அளவு ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்தாதான் நான் தைக்கும் போது கை சுருக்கம் வருது. அதுதான் சொல்கிறேன். நீ வந்து ரவுண்டு எல்லாமே கரெக்டாக ஏட்டிக்க முடியா. ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போனால் லூஸ் விழுந்துடும். கூட கம்மியாக வெட்டிட்டோம்னா டைட் ஆயிரும், ரொம்ப டைட் ஆயிரும். அப்படிங்கும்போது கரெக்டாக அதில் எப்படி இருக்கோ அப்படியே கட் பண்ணணும். நம்ம 2.25 இருக்குது. பட்டியோட உயரம் வந்து 2.25 இருக்குது. 2 பக்கம் பட்டி அளக்கணுமா? அதே 2.25 தான் எங்கிட்ட இருக்குது. அப்போ 2.25னா 3.25 வைக்கணும். நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே சேர்த்து 4 இன்ச்சியாகவே வச்சுக்கலாம். பட்டியோட உயரம் வந்து 4 இன்ச்சு. இங்கே சென்டர் பட்டி வந்து 2.5 இன்ச்சுனா 3 இன்ச்சு, 3.5 இன்ச்சு. ஓகேவா? 1 இன்ச்சு சேர்த்து. இப்போ பட்டியோட நீளம் வந்து 10 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா? அப்போ 1/2 இன்ச்சு சேர்த்து 10.5 மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி கீழேயும் 1/2 இன்ச்சு சேர்த்து 10.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு நம்ம இங்கே வந்து 4 இன்ச்சு பின்பட்டியோட உயரம் வந்து 4 இன்ச்சு வச்சோம் இல்லையா? அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இது வந்து இடுப்பு. இந்த இடுப்பு வந்து அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸில் இந்த இடுப்பு பட்டி சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 7 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் பட்டியிலையும் இவ்வளோ இருக்கா? எவ்வளோ இடுப்பு சுற்றளவு உனக்கு இது எல்லாம் சேர்த்து மொத்தம் தானே உனக்கு. இந்த இங்கேருந்து ஃபுல்லாக ரவுண்டு தானே. அப்போ இந்த பின்பாட்டுக்கு தனியாக இடுப்பு சுற்றளவு எடுத்து மார்க் பண்ணிட்டோம். அப்போ முன்பாட்டுக்கு இடுப்பு சுற்றளவு வேணும்ல. கரெக்டாக 7 இன்ச்சு இருக்குது. அப்போ 7னா நம்ம ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 10 இன்ச்சு தான் கரெக்டாக. ஓகேவா? இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி அதை லைட்டாக கிராஸாக இந்த மாதிரி. ஏன் கிராஸ் போடுறீங்க? இங்கே 10.5 இருக்குது, இங்கே 10. நம்ம 3 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இதில் வந்து 7 இன்ச்சு இருக்கா? தையலுக்கு 2 இன்ச்சு. இங்கிட்டு பட்டன் பீஸ் 1/2 இன்ச்சு மடக்கி அடிப்போமா? அது 1/2 இன்ச்சு. நான் வந்து இந்த பட்டன் பீஸில் வந்து 1/2 இன்ச்சு கிராஸ் அடித்து வெட்டிடுவேன். இருக்குல்ல? இந்த மாதிரி வச்சு 1/2 இன்ச்சு கிராஸ் அடித்து வெட்டிடுவேன். அப்போ 1 இன்ச்சு கணக்கு இங்கே குறைஞ்சிருமா? தையலுக்கான 2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு. 10 இன்ச்சு. அப்போ எல்லாமே முன்னாடியே வெட்டிடுறது. எல்லாமே கரெக்டாக ஃபஸ்ட்டே கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக வெட்டிட்டோம்னா ஸ்டிச்சிங்கும் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. சரியா? இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டியை இந்த 1/2 இன்ச்சு கிராஸ் அடித்தாச்சு. சரியா? அப்போ பட்டி இந்த மாதிரி கிராஸ் ஆகும் உனக்கு. அப்போ நம்ம இடுப்பு வந்து ஒன்று போல் இருக்காதுல்ல. கீழே வந்து இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு தானே வரும். அப்போ இது இந்த ஷேப்புக்கு இப்படி வரும் நமக்கு. சரிங்களா? எல்லாமே கரெக்டாக கட் பண்ணியாச்சு. இது முன்னாடி வரணுங்கிறக்காண்டி அடையாளத்துக்காண்டி ஒரு அரைக்காத்து, அவ்வளோதான். இனி இதில் நம்ம பட்டன் பீஸு கழுத்து பீஸு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ. இது நான் சொன்ன மாதிரிக்கு நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். நான் பார்க்குறதுனால யாருக்கும் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அதை வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்தா மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.